அதை கொடுக்கும் போது அங்கே உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் நீ என்ன செய்யற தெரியுமா? கட்ட அவிழ்க்கிற. என்னத்த பண்ற? நீங்க கட்டுதியா, அப்புறம் கட்ட அவிழ்க்கிறியா? நீ என்னத்தை கட்ட அவிழ்க்கிறியோ அது உனக்காக கட்ட அவிழ்க்கப்படுகிறது. இதுதான் விதைக்கும் அறுப்பும். ஒருத்தன் சூம்பின கை உடையவன் இருந்தான். அவனை பார்த்து இயேசு நீட்டினார். நீட்டணுமா வேண்டாமா? ஐயா சூம்பன கை அப்படின்னு அவன் சொல்லல. சூம்பன கை இப்படிதான் இருக்கு. கை சூம்பன கை உள்ளவனை பார்த்துருக்கீங்களா? இந்த இடம் சூம்பி இருக்கும், ஆனால் இப்படிதான் இருக்கு. அவனை நீட்ட சொல்லுத, நீட்டுங்காரு. அவன் கை எப்படி இருக்கு? எப்படி இப்படி இருக்கு, சூம்பி. ஆனா அந்த கையை நீட்டணும். நீட்டுன்னு அப்படி நீட்ட எப்படி ஆச்சு? அல்லேலூயா. மாறிதான் மறுக்கை போல மாறிவிட்டது. பரலோகம் சொல்லுது, நீ இந்த பூமியில பரலோகத்துக்காக என்ன கற்றியோ அது பரலோகத்துல இருந்து உனக்கு கட்ட அவிழ்க்கப்படும். புரியுதா? அப்ப இயேசு உனக்கு கட்ட அவிழ்க்க நினைக்கிறார். உன்னுடைய எல்லா தரித்திரத்தையும் போக்க நினைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு விதைக்கிறதுல நீ குறைஞ்சி போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு நீ விதைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம்னா என்ன? இந்த ஆன்லைன் மூலமா தெரியாதவங்களுக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சுவிசேஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊழியம் நிறைய பேருக்கு அங்கங்க நம்ம செய்கிறோமே. நீங்க தரித்திரருக்கு விதைக்கும் போது அந்த இது அவர்களுக்கு நல்லதா சேருகிறது. ஆமென். அப்போ உங்க விதைப்பு ராஜ்யத்துக்கு விதைக்கீங்க. அப்ப ராஜ்யத்துல சொல்லுது, நீ பரலோகத்துல எதை கட்டவிழ்க்க போறன்னா, இப்ப நான் சொல்றேன், உங்க எல்லாரும் என்ன பாருங்க, பரலோகத்தை பார்த்து நீ ஈஸியா சொல்லலாம். பரலோகத்துல நான் நேற்று பாஸ்டர்ட்ட போய் ராஜ்யத்துக்குன்னு விதைச்சேன். 100 ரூபா விதைச்சேன், 1000 ரூபா விதைச்சேன், 10,000 ரூபா விதைச்சேன். இப்ப எனக்கு 1 லட்சமாய் வரட்டும், கட்டு அவிழ்க்கிறேன். இது உன் வேலை. இங்க விதைச்சிட்டு போயிட்டல்ல, அப்ப அதை அறுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? அருவாள் எடுக்கணும்ல. அதான் என்னது? இயேசுவி நாமத்தினால நான் பரலோகத்துல கட்ட அவிழ்க்கிறேன். ஏன்னா பரலோகத்துக்கு திறவுகோல் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. உங்க வீட்டு ஜாதி யாருக்காச்சும் கொடுப்பாங்களா? உன் கையில திறவுகோலை கொடுத்துருக்காரு கர்த்தரு. அவங்களுக்கு போய் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. உங்க ஒவ்வொரு மேலும் கையை கர்த்தர் என்ன பண்ண நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள தேவன் என்ன பண்றாரு? கட்ட அந்த சாவியை கொடுத்துருக்காரு. அந்த சாவியை வச்சு நீதான் கட்டுற, நீதான் கட்ட அவிழ்க்கிற. உனக்குள்ளதான் பரலோக ராஜ்யம் இருக்கு. சொல்லுங்க. முத வந்து பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து என்ன சொன்னார்னா, எம்மா பெனிட்டா வாமா, நம்ம அப்படியே மேல போயிருவோம் அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. எம்மா பெனிட்டா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா உன் கையில தான் இருக்கு. ஐயா இது எங்க சோசியம் பார்க்க வேண்டாம், நீ உன் கையில இருக்கு. அட் யுவர் ஹேண்ட். ராஜ்யம் உன்கிட்ட இருக்கு. இயேசு உனக்காக வந்தாரு. இயேசு நமக்காக வந்தாரு. இயேசு ஜீவனை கொடுத்தார். கையை கட்டி உள்ளங்கையில உன்னை வரைஞ்சி உன்னை ஆசீர்வதிக்க நீ என்ன விரும்பி கேட்கிறியோ அந்த விருப்பத்தை உனக்கு நிறைவேற்ற இயேசு பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்தார். அதனால எல்லாத்துக்கும் அப்பத்தை கொடுக்க முடியாது. இங்க இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அப்பம். அல்லேலூயா. இருக்கிறவனுக்கு மட்டும்தான், ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். யாருக்குள்ள? ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள மட்டும்தான் ஆசீர்வாதம், தவிர வேற எவனுக்கும் வராது. சுகம் உனக்கு மட்டும்தான் வரும், வெள்ளம் உனக்கு மட்டும்தான் வரும், பணம் உனக்கு மட்டும்தான் வரும். நீ ராஜ்யத்துல இருந்தா வரும். சொல்லுங்க. அதனால